மரியாயே வாழ்க. அன்பான மரியணைக்கான ஒரு யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம். மாதாவை பற்றி தினம்தோறும் ஒரு அரிய செய்தியை நம்ம மரியணைக்கான ஒரு சேனல் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறது. உங்களுக்கு இந்த செய்தி தினமும் வாட்ஸ்அப்பில் வேணும்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர் அதை டைப் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தினந்தோறும் உங்களுக்கு வீடியோ வாட்ஸ்அப்லேயே வந்துடும். அன்பானவர்களே, இந்த வாரத்தினுடைய தொடர் என்னென்னா, மாதா தந்த உத்திரியம், கார்மெல் உத்திரியம், அதை பற்றி நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். உத்திரியத்தை பற்றி நிறைய நம்முடைய கத்தோலிக்க மக்கள் தெரியாதவங்களாக இருக்கிறாங்க. அதை தெரிய வச்சு அதை விழிப்புணர்வை கொண்டு வந்து மாதா அதை அணிய சொல்லி அதுக்கு நிறைய பலன் தராங்க. அதை மக்கள்கிட்ட பரப்பணுன்றது தான் இந்த வாரத்தினுடைய தொடராக இருக்கும். கார்மெல் உத்திரியம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிற உத்திரியம் 1251 ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி இஸ்ரேல் நாட்டினுடைய கார்மெல் மலையில் மாதா புனித சைமன் ஸ்டாக் என்ற குருவானவருக்கு தந்து, இதை யார் யார் அணிஞ்சிக்கிறீங்களோ அவங்க எல்லாரையும் நான் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கார்மெல் உத்திரியம். ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த உத்திரியம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அது இன்னும் தெரியப்படுத்துறது தான் நம்முடைய சேனலுடைய இந்த வாரத்தினுடைய பணியாக இருக்குது. இதோடைய சுருக்கமான வரலாறு இதற்கு முந்தைய வீடியோவில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி, உத்திரியம் மாதா கொடுக்குற ஒன்று அப்படின்னால் அது எங்கே பைபிள் ஆதாரம் அப்படின்ட்டு நிறைய மாதாவுடைய எதிரிகள் கேட்பாங்க. அதுக்கும் நமக்கு பதில் இருக்குது. பைபிளில் அதுக்கான விளக்கம் இருக்குது, வசனம் இருக்குது. மாதா அதிலிருந்து எடுத்து தான் நமக்கு இந்த உத்திரியத்தை கொடுக்குறாங்க. அதாவது எங்கே இருக்குன்னா, 2 அரசராகமம் 2வது அதிகாரம் 8வது வசனமும் அதே அதிகாரத்தில் 14வது வசனமும் பார்த்திங்கன்னா இந்த உத்திரியத்தை பற்றி குறிப்பு இருக்குது. நேரடி குறிப்பாக இல்லாமல் மறைமுக குறிப்பாக இருக்குது. ஒரு துணி, உத்திரியன்றது ஒரு துணி, அதுக்கு கடவுள் எவ்வளோ வல்லமையை கொடுக்குறார் அப்படின்றதுக்கு தான் இந்த 2 அரசராகமத்தில் வர நான் சொன்ன இந்த வசனங்கள் உங்களுக்கு விளக்கம் தரும். நேரடியாகவே உத்திரியத்தை பற்றி மாதா ஒரு வசனத்தை எடுத்திருக்காங்க. அது எங்கன்னா பழமொழியாகமும் 31வது அதிகாரம் 21, 22 வசனம். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த உத்திரியம் எப்படி இருக்கோ அது அப்படியே அங்கே பைபிளில் இருக்குது. சரிங்களா? படித்து பாருங்கள், தெரிஞ்சுக்கங்க. இது ரெண்டுமே மாதா பைபிளிலிருந்து எடுத்த விஷயத்தை தான் நமக்கு உத்திரியம் என்ற ஞான ஆயுதமாக நம்ம கொடுக்குறாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். உத்திரியத்தை அணிகின்றவர்களுக்கு நடந்த புதுமைகளை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோவும் அப்படி தான் வரும். இன்றைக்கு முதல் புதுமையாக அருமையான ஒரு வரலாறு இருக்குது. 1845 இங்கிலாந்து நாட்டிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கு கிங் ஆஃப் ஓஷன் அப்படின்ற கப்பல் போகுது. கடல் அரசன் அப்படின்ற கப்பல், பெரிய கப்பல். நிறைய பேர் அதுக்கு பயணம் செய்கிறதுக்கு அது உள்ளே இருக்கிறாங்க. இங்கிலாந்துலேருந்து புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போகுது. கேப் ஹோப் அப்படின்ற ஒரு இடத்துல வரப்போ பார்த்திங்கன்னா புயல் ஆரம்பிச்சிடுது. கப்பல் புயலில் மாட்டிக்கிட்டு தத்தளிக்குது, அலைகழிக்கப்படுது. அலைகள்லாம் பேரலைகளாக வந்து கப்பலை தண்ணியை வந்து அடித்து விட்டு போகுது. கப்பல் நிலை தடுமாறுது. கப்பலில் பயணிக்கிற எல்லாரும் அலறாங்க அப்படியே. ஏன்னா கப்பல் மூழ்கி செத்து போயிடுவோம் எல்லாரும் அப்படின்றதுக்கு பயம். எல்லாரும் ஜெபம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வெளியில் வந்து கப்பல் மேலே நின்று எல்லாரும் ஜெபிக்கலான்னு வரப்போ பார்த்தா கப்பல் ஆடுற ஆட்டத்தில் எல்லாம் கீழே விழுந்து புரண்டு ஒரு பெரிய கலைபுரமே நடக்குது. இதில் ஒரு ப்ராட்டஸ்டண்ட் பாஸ்டர், அவர் பேர் ஃபிஷர், அவங்க மனைவி பிள்ளைகள் அவங்களும் வந்து கத்திக்கிட்டு ஓலமிடுறாங்க. ஜெபம் பண்ணலான்ட்டுன்னு முயற்சி பண்ணுறாங்க, முடியல. ஏன்னா அவ்வளோ கொடூரமான ஒரு புயலாக இருக்குது. இப்போ உயிர் பயம் வந்து எல்லோரும் அலற ஆரம்பித்து கத்திக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு ரணக்கிழமை நடந்துகிட்ருக்கு. இப்போ கப்பல் ஓட்டுற மாலுமி ஒரு அயர்லாந்து நாட்டு இளைஞன். அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா மெக்காலிஃப். சின்ன வயசு தான், இளைஞர். என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. அவர் ஒரு கத்தோலிக்கர். இவ்வளோ பெரிய புயல் அடிச்சிட்ருக்குது, மக்கள் மரண ஓலமிட்டுருக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு தன்னுடைய சட்டையை கழட்டி உள்ளே போட்டிருந்த உத்திரியத்தை எடுக்கிறார். கார்மெல் உத்திரியம் அவர் போட்டிருக்கார். உத்திரியத்தை எடுத்துகிட்டு அதை வந்து சிலுவை அடையாளம் வரைஞ்சி ஜெபிக்கிறார். ஜெபிச்சு என்ன பண்ணுறாரு, அந்த உத்திரியத்தை கடலில் தூக்கி எறிகிறார். புயல் அடிக்கிற அந்த கடலில் தூக்கிறார். பொங்கி வர அலைகள் கொந்தளிக்கின்ற அந்த இடத்துல தண்ணியில் தூக்கி எறிஞ்சிட்டார். எரிந்த அடுத்த கணமே பார்த்தீங்கன்னா புயல் நிற்கிது. புயல் நின்றுச்சு, அமைதியாகிடுச்சு. கடல்
அப்படியே அமைதியான தண்ணீர் ஆகிடுச்சு. கப்பல் ஆடுறதெல்லாம் நின்று போச்சு. மறுபடியும் ஒரே ஒரு பெரிய அலை வந்து என்ன பண்ணுது, கடலை நோக்கி அடிக்குது, இந்த கப்பலை நோக்கி அடிச்சிருச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த தூக்கி எறிஞ்சார் இல்லையா அந்த மெக்காலிஃப் மாலுமி, அவருடைய உத்திரியை, அந்த உத்திரியை திருப்பி கப்பலுக்குள்ளே வந்துடுது அடித்த அலையில். அவர் அப்படியே முழங்கால் போட்டு வானத்தை பார்த்து மாதாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த உத்திரியத்தை எடுத்து மறுபடியும் அணிஞ்சிக்கிறார். இதை வந்து அந்த ஃபிஷர் அப்படின்ற ப்ராட்டஸ்டண்ட் சபை பாஸ்டர் பார்க்குறாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். இவர் வந்து வந்தார், உத்திரியத்தை அந்த கழுத்தில் இருக்கிறத சிலுவை போட்டு ஜபம் பண்ணிவிட்டு கடலில் போட்டார். திருப்பி அடுத்த நிமிஷமே அடுத்த நொடிய கப்பல் அமைதியாகிடு, கடல் அமைதியாகிடுச்சு. மறுபடியும் ஒரு அலை வந்துச்சு, திருப்பி தண்ணியிலேருந்து உத்திரியம் இங்கே வந்துடுச்சு கப்பலுக்குள்ளே. எடுத்து போகிறாரு. இது என்ன பண்ண நீ அப்படின்னு கேட்குறாரு போய்ட்டு. அப்போ மாதா தந்தை இந்த கார்மெல் உத்திரியத்தை பற்றி அவர் விளக்குறார். அந்த மெக்காலிஃப் இளைஞர் மாலுமி. ஆச்சரியமான ஆச்சரியம் அந்த ஃபிஷர் என்ற பாஸ்டருக்கு, புரோட்டஸ்டன்ட் பாஸ்டருக்கு. கத்தோலிக்க திருச்சபை இப்படி ஒரு மாதா வழியாக நம்ம உயிரை காப்பாற்றிருக்குது அப்படின்றத உணர்ந்தவர் என்ன அந்த நொடியை மனம் திரும்புகிறார். கப்பல் ஆஸ்திரேலியா போனோன்னா முதல் வேலையாக ஞானஸ்தானம் வாங்கி மனம் திரும்பி கத்தோலிக்க சபைக்குள்ளே அவர் வந்துடுறார். அந்த குடும்பமே கத்தோலிக்க குடும்பமாகிடுது. ஆக புயல் அடிக்கின்ற ஒரு இடத்தில் மாதா தன்னுடைய கார்மெல் உத்திரியத்தால் அங்கே அமைதியை நிலைநாட்டியது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த புயலை நாம் கடந்துக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கை என்ற புயலை ஏராளமான சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், நிறைய 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 நம்மளை உயிரே போகிற மாதிரியான கஷ்டங்கள்லாம் வர்றப்ப நாமும் ஒரு தத்தளிக்கின்ற கப்பலாக இருக்கும். அந்த இடத்தில் மாதாவினுடைய கார்மெல் உத்திரியம் நம்மை காப்பாற்றும். மாதாவுடைய வாக்குறுதி அதுதான். யார் யார் இந்த உத்திரியத்தை போட்டிருக்கீங்களோ கடைசியில் இறக்கும் தருவாயில் உங்களை நான் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவேன்றாங்க மாதா. அதனால் இந்த உத்திரியத்தை எல்லாரும் அணிந்து கொள்வோம். மாதாவுடைய பாதுகாப்பை போர்வைக்குள் நாம் நம்மளே வச்சுக்குவோம். அன்பர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த உத்திரியம், இன்னொரு விஷயம், உத்திரியம் எங்கே கிடைக்கும், எனக்கு உத்திரியம்னா என்னன்னு தெரியாது, இது எனக்கு அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்லாம் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும். கண்டிப்பாக அது நடக்கும். அதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு வீடியோவை போடுறோம். உங்களுக்கு உத்திரியம் எங்கே கிடைக்கும், எவ்வளோ, அது எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும், பாக்கெட்டாக எவ்வளோ வாங்கலாம், சில்லறையாக 1 2 எப்படி வாங்குறது, இதெல்லாம் விவரம் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அது வாங்கிக்கலாம் உத்திரியத்தை. அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவினுடைய உத்திரிய பக்தியை நாம் வளர்ப்போம். தேவனையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.